நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் நடப்பு செய்திகளை பற்றி இன்றைய நிகழ்வுகள் என்ன அப்படின்னு பார்க்கலாம். பிரதமர் மோடிக்கு செராவிக் விருது வழங்கியிருக்கிறாங்க. செராவிக் மாநாட்டில் ஆற்றல் மற்றும் சுற்றுச்சூழலை மேம்படுத்துவதில் சிறந்து விளங்கும் சர்வதேச தலைவரான பிரதமர் மோடிக்கு விருது வழங்கி கௌரவிக்கப்பட உள்ளது. அமெரிக்காவில் செராவிக் எனப்படும் ஆற்றல் மற்றும் சுற்றுச்சூழல் தொடர்பான மாநாடு ஆண்டுதோறும் நடத்துகிறாங்க. இதில் ஆற்றல் மற்றும் சுற்றுச்சூழல் மேம்படுத்துவதில் சிறந்து விளங்குறதுக்காக பிரதமர் மோடிக்கு செராவிக் விருது வழங்குறாங்க. இந்த மாநாட்டில் ஆற்றல் துறையை சேர்ந்த தலைவர்கள், தொழில்நுட்ப வல்லுநர்கள், உலகத் தலைவர்கள் பலரும் இதில் கலந்துக்கிறாங்க. இந்த ஆண்டிற்கான மாநாடு அடுத்த வாரம் மார்ச் 1 முதல் 5ஆம் தேதி வரை நடைபெறுது. வீடியோ கான்ஃபரன்ஸ் வாயிலாக நடைபெறுகிறது இந்த மாநாடு. நண்பர்களே, அடுத்த நடப்பு நிகழ்வு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, PSLV இன்று பாய்கிறது. இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையமான இஸ்ரோ அமேசானியா 1 உள்ளிட்ட 19 செயற்கைக்கோள்களுடன் PSLV C-51 ராக்கெட்டை இன்று விண்ணில் செலுத்த உள்ளது. இஸ்ரோ அனுப்புகிறாங்க. இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையம் இஸ்ரோ ஸ்ரீஹரிகோட்டா ஆந்திராவில் உள்ளது. சரிங்களா? அடுத்து என்னன்னு கேட்டிங்கன்னா, இஸ்ரோ PSLV ராக்கெட் வரிசையில் இன்று 59வது ராக்கெட். அது PSLV ராக்கெட் வரிசையில் இன்று அனுப்பப்பட போவது 59வது ராக்கெட். ஆந்திராவில் சதீஷ் தவான் விண்வெளி மையம் அதிலிருந்து அனுப்புகிறாங்க. ஸ்ரீஹரிகோட்டா இந்த இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையம் ஆந்திராவில் இருக்கிறதுக்கு பேர் சதீஷ் தவான் விண்வெளி ஆய்வு மையம். இது எதற்காக அப்படின்னு சொன்னீங்கன்னா, பிரேசில் நாட்டில் அமேசான் காடுகள் அழிக்கப்படுவதை தடுக்கும் நோக்கில் அவற்றை கண்காணிக்கவும் விவசாயம் சார்ந்த புவிசார் ஆய்வுக்காகவும் அமேசானியா 1 செயற்கைக்கோள் ஏவப்படுகிறது. இதோட 18 சிறிய செயற்கைக்கோள்களும் விண்ணில் செலுத்த இருக்கிறாங்க. இஸ்ரோ வணிக ரீதியிலான விண்வெளி நடவடிக்கைகளுக்கு நியூ ஸ்பேஸ் இந்தியா என்ற நிறுவனத்தை உருவாக்கியுள்ளது. இந்நிறுவனம் மூலம் இஸ்ரோ முதலாக வணிக ரீதியில் PSLV C-51 ராக்கெட்டை இன்று விண்ணில் செலுத்த உள்ளது குறிப்பிடத்தக்கது. நண்பர்களே, இதில் முக்கியமாக ஆந்திராவில் உள்ள விண்வெளி மையத்தின் பெயர் என்ன அது கேட்கலாம். சதீஷ் தவான் விண்வெளி மையம். அடுத்தது PSLV வரிசையில் எத்தனையாவது ராக்கெட் செலுத்தினாங்க அப்படின்னு கேட்கலாம். 59வது. C-51 ராக்கெட் எதற்காக செலுத்தப்பட்டது அப்படின்னு கேட்கலாம். இது அமேசான் காடுகளை அழிக்கப்படுவதை தடுப்பதற்காகவே. சரிங்களா? இதோட செய்தி. மேலும் நண்பர்களே, இது போன்ற முக்கியமான நடப்பு நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ரொம்ப நன்றி.